Hello friends, welcome to English Space Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நெகட்டிவ் சென்டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, சோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, கமெண்ட்ஸ் போட்டுருக்கீங்க, லைக் கொடுத்திருக்கீங்க. Thank you very much. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவாக நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. ஓகேவா, பாசிட்டிவாக என்ன சொல்கிறீங்கன்னா நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறோம். நான் விளையாடுகிறேன்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். போன வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ஸோ மறக்காமல் லாஸ்ட் வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் விளையாடுகிறேங்கிறது பாசிட்டிவ். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? நான் விளையாடவில்லை சொல்லுமா. அதுக்கு தான் நம்ம இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம ஆக்சிலரி வெர்ப்னு ஒரு கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக உள்ள வீடியோஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆக்சிலரி வெர்ப். ஏன்னா அது கண்டிப்பாக முக்கியம். நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டிப்பாக முக்கியம். ஐ, வி, யூ, தே வெர்போட நம்ம என்ன செய்வோம்? எதுவுமே சேர்க்க மாட்டோம். எஸ், இஎஸ், ஐஎஸ் எதுவுமே சேர்க்க மாட்டோம் இல்லையா? அதனால இதுக்கு ஆக்சிலரி வெர்ப் என்னன்னா டூ அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட் நேம்ஸ் வந்ததுன்னா அதுக்கு டஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வெர்பை பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதிலிருந்து நான் நெகட்டிவாக மாற்றுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் வரும். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. வெரி சிம்பிள். நான் விளையாடுகிறேன். இப்போது நெகட்டிவாக எப்படி சொல்லுவீங்க? நெகட்டிவாக சொல்லணும். நான் விளையாடவில்லை. நான் விளையாடவில்லை. ஏய் நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் இல்லைப்பா நான் விளையாடலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா வெர்பு இருக்கு இல்லையா, இந்த வெர்பை பிரிக்கணும். ஏன்னா இதுக்கு நடுவில் எதுவுமே இல்லை. ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம பார்க்கும்போது வில்லு இருந்துச்சு, அதனால அந்த வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டு எழுதிட்டோம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும் முதல்ல இந்த வெர்பை. ஐ, வி, யூ, தேக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ அப்படிங்கிறது தான் ஆக்சிலரி வெர்பு. ஓகே, இந்த வெர்பை பிரிச்சிங்கன்னா டூ போட்டு தான் பிரிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பிளேவை நான் பிரித்து காட்டுமா உங்களுக்கு? பிளே இருக்கா? அவ்வளோதான், ஈஸியாக பிரிச்சிடலாம். டூ ப்ளஸ் பிளே. இந்த டூவும் பிளேவும் சேர்ந்தது பிளே தான். அதோட மீனிங் மாறவே மாறாது. டூ ப்ளஸ் பிளே அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். எழுதலாமா? இப்போது ஃபஸ்ட்டு நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அதை அப்படியே போட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நெகட்டிவாக எழுதுறதுக்கு இந்த வெர்பை பிரிக்கிறீங்க. டூ ப்ளஸ் பிளேன் பிரிக்கிறீங்க. ஏன் டூ போடுறீங்க? ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா வெர்பை டூ போட்டு தான் பிரிக்கணும். ஏன்னா வெர்போட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ நம்ம சேர்க்கவில்லை. அப்படி சேர்த்தோன்னா டஸ் போட்டு பிரிக்கலாம். அதை அடுத்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஐ போட்டிங்க, விளையாடவில்லை. முதல்ல பிளேயை பிரிச்சிட்டிங்க, ரெண்டுக்கு நடுவில் ஒரு நாட் போட்டுறோம், அவ்வளோதான். டூ நாட் பிளே. வெர்பை இந்த மாதிரி பிரிக்கிங்க, ரெண்டுக்கு நடுவில் ஒரு நாட் போட்டுறீங்க, அவ்வளோதான். ஐ டு நாட் பிளே இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் பிளே. இந்த நாட்டுங்கிறது இப்படியும் எழுதலாம். என் போட்டு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபீஸ் போட்டு டீ போடலாம். ஐ டோன்ட் பிளே, நான் விளையாடவில்லை. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் எழுதிட்டு அது நெகட்டிவ் எழுதலாம். அவன் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும் நல்லா. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு தான் இல்லையா?
ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட். வெர்ப் என்னது? போகிறது இல்லையா? போகிறதுக்கு என்னது? கோ. ஹீ கோ அப்படின்னு போட்டிங்க. ஹீ ஷீ இட், இங்கே ஹீ தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? வெர்போட ஏதாவது ஒன்று சேர்க்கணும். நம்ம இஎஸ் சேர்த்தா தான் ஸ்பெல்லிங் கரெக்டாக வரும். எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்ப்போமா? இந்த இஎஸ்ஸை போட்டுருங்க. ஹீ கோஸ், அவன் போகிறான். எங்கே போகிறான் அவன்? வேலைக்கு. இக்குன்னு முடிஞ்சால் என்னது? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இக்கு அப்படின்னா டு, வேலைக்கு டு போட்டிங்க. வேலை அப்படின்னா ஒர்க். ஹீ கோஸ் டு ஒர்க், அவன் வேலைக்கு போகிறான். நெகட்டிவ் என்ன சொல்லுவீங்க? அவன் வேலைக்கு போகவில்லை சொல்லலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும், வெர்பை பிரிக்கணும். பிரிச்சிடலாமா? ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன வெர்ப் இருக்குது? கோஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஹீ ஷீ இட் நேம்ஸ், இதில் எது வந்தாலும் என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? டஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்களேன், கோஸ் அப்படின்னு இருக்கு, அப்போ டஸ். இதுக்கு ஆக்சிலரி வெர்ப் டஸ், இஎஸ்ல முடியுதா? டஸ் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹீ ஷீ இட் வந்தாலோ நேம்ஸ் வந்தாலோ அதுக்கு டஸ் தான் யூஸ் பண்ணணும். பிரிக்கலாமா? இது எப்படி பிரிக்கணும்னா, டஸ் ப்ளஸ் கோ, இந்த இஎஸ்க்கு பதிலாக டஸ்ஸை போட்டிங்க. டஸ் ப்ளஸ் கோ மட்டும்தான், கோஸ் போடக்கூடாது. ஏன்? அந்த இஎஸ்ஸை தான் முன்னாடி டஸ்ன்னு பிரிச்சிட்டோம். டஸ் ப்ளஸ் கோ ரெண்டும் சேர்த்து எழுதுக, ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. டஸ், டஸ் ப்ளஸ் கோ என்ன? கோஸ். கோஸ் எப்படி பிரிக்கிறோம்? டஸ் ப்ளஸ் கோ ரெண்டும் சேர்ந்தது கோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நெகட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்கு நடுவில் ஒரு நாட் போடுவோம், அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கும் நாட் போட்டிங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவ். எழுதலாமா? ஃபஸ்ட்டு அவன், ஹீ சப்ஜெக்ட் அப்படியே போட்டுறீங்க. அடுத்து வெர்பு தான் வரணும். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? வெர்பை பிரிப்போம். இங்கே ஆக்சிலரி டஸ் யூஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். ரெண்டுக்கு நடுவில் ஒரு நாட் போட போகிறோம், அவ்வளோதான். டஸ் நாட் கோ, கோஸ்னா அவன் போகிறான், போகவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கோஸை வந்து டஸ் ப்ளஸ் கோன்னு பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு நடுவில் ஒரு நாட் போட்டுறோம், அவ்வளோதான். டஸ் நாட் கோ, ஹீ டஸ் நாட் கோ வேலைக்கு அப்படின்னா டு ஒர்க். ஹீ டஸ் நாட் கோ டு ஒர்க், அவன் வேலைக்கு போகவில்லை. இதை இப்படியும் சொல்லலாம், ஹீ டசன்ட் கோ டு ஒர்க். இது எப்படி வாசிக்கணும்னா டசன்ட். இது புரியல, இது வாசிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ டஸ் நாட் கோ டு ஒர்க் அப்படின்னாலும் ஹீ டசன்ட் கோ டு ஒர்க்னாலும் ஒன்று தான். இந்த நாட்டுக்கு பதிலாக இதை ஜஸ்ட் இது சேர்த்து எழுதி மேலே அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு டீ போட்டிருக்கோம். அந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். டஸ் நாட்னாலும் டசன்ட்னாலும் ஒரே மீனிங் தான், மீனிங் மாறாது. ஓகேவா? இப்போது இதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் ஜென்ரலான நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில ஐ வி யூ தே இருந்ததுன்னா டோன்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், டூ நாட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஹீ ஷீ இட் நேம்ஸ் இதுதான் சப்ஜெக்டாக இருந்தால் இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன யூஸ் பண்ணுறீங்க? டஸ் நாட் யூஸ் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை வெர்பை பிரிக்கணும். ஓகே, ஐ வி யூ தேவாக இருந்தால் டூ போட்டு பிரிக்கணும், ஹீ ஷீ இட்டாக இருந்தால் டஸ் போட்டு பிரிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? மூணாவது எக்ஸாம்பிள், ராஜா சாப்பிடுகிறான். முதல்ல இதுக்கு எழுதிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து நம்ம நெகட்டிவ் உருவாக்கலாம். என்றைக்குமே நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரித்து காட்டுறேன். அல்லது நான் பாட்டுக்கு என்ன செய்வேன், சப்ஜெக்ட் அடுத்து டோன்ட் வரணும், அடுத்து வெர்பு வரணும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு புரியாது எப்படி வருது, அந்த டூ எப்படி வருது, டஸ் எப்படி வருது, ரெண்டுக்குள்ள எப்படி நாட் போடுறோம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ராஜா சாப்பிடுகிறான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் ராஜா, நேம்ஸ் இந்த கேட்டகரியில் வருது. அப்போ இதுதான், இந்த கேட்டகரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ராஜா அதை அப்படியே போடுங்க. ஓகே, சாப்பிடுகிறான், சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். ஸோ இந்த கேட்டகரியில் வர்றதுனால வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ், ஈட்ஸ். இதில் எஸ் சேர்த்தா மட்டும் போதும், ஸ்பெல்லிங் கரெக்டாக வந்துடும். ராஜா ஈட்ஸ், ராஜா சாப்பிடுகிறான், அவ்வளோதான். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவாக மாற்றலாமா? ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி வரும்? நீங்களே இப்போ சொல்லி பார்த்துருப்பீங்க, ராஜா சாப்பிடவில்லை.
அப்படின்னு சொல்லணும். வெர்பை பிரிக்கலாமா? ஈட்ஸ் அப்படிங்கிறத பிரிக்கலாமா? தனியாகவே எழுதி பிரித்து பார்ப்போம், ஒன்றும் அவசரமே இல்லை. ஈட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன யூஸ் பண்ணி பிரிப்பீங்க? ஆக்சிலரி வெர்பு டஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட் வந்தால் நேம்ஸ் வந்தாலும் நேம் தான் வந்திருக்கு ராஜா, அப்போ என்ன வரும்? டஸ் யூஸ் பண்ணி பிரிக்கணும். பிரிச்சிடலாமா? இங்கே டஸ் போட்டிங்க, ஓகே, டஸ் யூஸ் பண்ணி பிரிக்கணும். ஈட்ஸ், இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இந்த டஸ்ஸை போட்டாச்சு, மிச்சம் என்ன இருக்கும்? பிரிக்கிறப்போ ஈட் தான் இருக்கும். டஸ் ப்ளஸ் ஈட், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஈட்ஸ். அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கு நல்லா என்ன போடுவீங்க? ஒரு நாட் போட்டால் அதான் என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். எழுதலாமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ராஜான்னு எழுதிடுறீங்க, வெர்பை பிரித்து எழுதிட்டோம், நாட்டும் போட்டோம், டஸ் நாட் ஈட், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ராஜாங்கிறது வந்துருச்சு, அடுத்து டஸ் நாட் போட்டோம், அதுக்கடுத்து வெர்பும் போட்டோம். சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில் டஸ் நாட் வரணும், அதுவும் போட்டோம், வெர்பும் போட்டோம். எப்படி இந்த டஸ் நாட் வருதுன்னு தெரியுதா? இப்போது இந்த வெர்பை பிரிக்கிறீங்க, ரெண்டுக்கு நடுவில் டஸ்ஸுக்கும் ஈட்டுக்கும் நடுவில் நாட் போட்டுறீங்க, அவ்வளோதான். ராஜா டஸ் நாட் ஈட். இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ராஜா டசன்ட் ஈட். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஒரு வெர்பில் எஸ் சேர்ந்துருந்தா டஸ் போட்டு பிரிப்பீங்க. இதே மாதிரி வெர்பு வந்து ஈட்டுன்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எது போட்டு பிரிப்பீங்க? டூ போட்டு பிரிக்கணும். அது எதுக்கு பிரிக்க வேண்டியது இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு பிரிக்க வேண்டியிருக்கும். ஐ, வி, யூ, தே, இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்திருந்ததுன்னா அப்படி பிரிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான், நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது, புரிஞ்சு படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் மனப்பாடம் மட்டும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்படி புரிஞ்சு படித்தா நமக்கு இது புரியும், ஃபஸ்ட்டு மைண்டில் போய் அப்படி ரிஜிஸ்டர் ஆயிடணும், மக்கப் பண்ணவே கூடாது. ஓகேவா? இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பிரிச்சுருவீங்களா? இன்னும் ஈட்ஸ்ன்னு இருந்தால் டஸ் ப்ளஸ் ஈட்டுன்னு பிரிக்க போகிறீங்க, வெறும் ஈட்டுன்னு இருந்தால் டூ ப்ளஸ் ஈட்டுன்னு பிரிக்க போகிறீங்க. எதுக்கெலாம் டூ வரும், எதுக்கெலாம் டஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும். கிளியராக பார்த்துட்டோம், அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறப்போ இதை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாருங்கள். நான் சாப்பிடலை, ஐ டோன்ட் ஈட்டுன்னு சொல்லுங்கள். அவன் சாப்பிடலை, அவன் அப்படின்னு சப்ஜெக்ட் வந்தால் ஹீ டஸ் நாட் ஈட்டுன்னு சொல்லுங்கள். நான் படிக்கலை அப்படின்னா ஐ டு நாட் ஸ்டடின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.